ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம். ஒரு பெண் மனதை உன்னால் படிக்க முடியுமா? அட்லீஸ்ட் புரிஞ்சிக்க முடியுமா? உலகம் ரொம்ப மாறிவிட்டது நண்பா. பழக்க வழக்கங்கள் முற்றிலும் மாறிவிட்டன என்று என்னென்னவோ கேட்கிறோம். ஆனால் நம்ம வீட்டு பொம்பளைங்க மட்டும் மாறவே இல்லை. அவங்க இனி எனக்குமே மாறவும் மாட்டாங்க. ஒரு பெண் எதுவரையில் உன்னுடன் இருக்கும் தெரியுமா? ரொம்ப பேருக்கு இருக்கும் ஒரு கெட்ட எண்ணம் என்ன தெரியுமா? பொம்பளைங்க உடல் ரீதியாக ரொம்ப பலவீனமானவங்க, மனதால் ரொம்ப சக்தியுள்ளவர்கள் என்று. ஆனால் ஒரு பெண் உடலால் மட்டுமல்ல, மனதாலும் ரொம்ப பலவீனமானவள். அதனால தான் பெண்கள் எப்போதும் ஒரு ஆண்மகன் மீது ஆதாரமாக இருப்பார்கள். உண்மையிலேயே ஒரு பெண்ணுக்கு உடலால் யாருடைய துணை தேவையில்லை. ஆனால் மனதால் மட்டுமே தன்னுடைய அபிப்பிராயங்கள், தன்னுடைய கனவுகள் நிறைவேற்றி கொள்வதற்கு, சொல்லிக் கொள்வதற்கு ஒரு துணையை தேடுவாள். அது அவளுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், அவளுக்கு அறிமுகமான நல்ல பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்படி அறிமுகமான அந்த நண்பருடன் ஒரு நல்ல பந்தத்தை உருவாக்கி கொண்டு அவளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன விஷயத்தையும் அவருடன் ஷேர் செய்து கொள்வாள். அவருடைய நிர்ணயத்தை தன்னுடைய நிர்ணயமாக மாற்றிக்கொள்வாள். அப்படி மாற்றிக்கொள்ளும் நேரத்தில் அவளுக்கு அறியாமலே அவனுக்கு அடிமையை கட்டுப்படி போவாள். அப்படி அவனுடைய ஆளாகிய பிறகு அவளுக்கு எந்த யோசனையும் இருக்காது. அவனே தன்னுடைய உலகமாக பிழைப்பாள். ஆனால் சில ஆண்கள் அப்படிப்பட்ட பெண் தேவதைகளை ரொம்ப பாதாளத்துக்கு தள்ளிவிடுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் பலவீனமாக இருக்கும் அந்த பெண் ஒரு மாபெரும் சக்தியாக மாறிவிட்டு பெண்ணை யாராலையும் சுமக்க முடியாது. அதற்கு பேருதான் ஆணவம் பிடித்த பெண் என்று முத்திரை குத்துகிறது இந்த சமூகம். உண்மையிலேயே ஒரு பெண் ஆண்களிடம் சுகத்தை விரும்பாது. அவள் மனதால் ஒரு நிம்மதியை விரும்புவாள். அப்படிப்பட்ட மானசீக சாந்தம், நிம்மதி கொடுக்கும் புருஷனுக்கு அவள் ஒரு சர்வெண்டாக மாறிவிடுகிறது. அவன் செய்யும் எந்த வேலையும் அவள் விரும்புவாள். அவமானமாக இருந்தாலும் சகித்து கொள்வாள். எப்போ அந்த பெண் அவனிடத்தில் இருந்த மன நிம்மதியை இல்லாமல் போகிறதோ அப்போதான் அந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமாக இண்டிபெண்ட் உமனாக மாறி முழுமையாக சந்திரமுகியாக மாறிய கங்கை போல ஒரு முழு இண்டிபெண்ட் உமனாக மாறிவிடுகிறது. அப்படி மாறிய பெண் எந்த ஆண்மகனையும் மதிக்காது. A woman is more dangerous when she heals herself. அப்போ சுதந்திரமாக யோசனை செய்து சொந்த நிர்ணயங்களை பெறும். தனக்கு தானாக ஃபைனான்சியல் ப்ரொடெக்ட் ஏற்படுத்தி கொள்ளும். எப்போ இதையெல்லாம் செய்ய முயற்சித்து வெற்றி பெறுகிறதோ அப்போ அந்த பெண் புருஷனிலிருந்து தூரமாக நகர்ந்துவிடும். இப்போ அந்த பெண் உன்னுடையதல்ல. நீங்கள் காதலிக்கும் அந்த பெண் உன்னுடையதாக இருக்க வேண்டும் என்றால் அவளுக்கு நீ மனநிம்மதை தர வேண்டும். ஆறுதலாக 4 வார்த்தைகள் பேச வேண்டும். அவள் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்பவள் வாழ்நாள் முழுவதும் உன்னை பிரியாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கை இருக்கும் நண்பா. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.